ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம ஆரை மோகன் ஏதாவது சாப்பிட்ற கேட்டார்னா உடனே அம்மா கொடுத்துரு. கேட்க வேண்டியதெல்லாம் நினச்சா போதும். அது மாதிரி ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறப்போ ஒரு சமயம் வேலையும் இல்லை, அப்படி கொஞ்சம் பொழுதுபோக்கத்தான் உட்காந்துருக்காரு. அப்போ நினைக்கிறாரு, வேர்க்கடலை இருந்தால் சாப்பிட்லாமா? நிலக்கடலை மலாட்டைன்னு சொல்லுவோமே, விழுப்புரம் பக்கமெல்லாம் மலாட்டைன்னு தான் சொல்லுவாங்க. மலாட்டை இருந்தால் அப்படியே உடச்சி சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறார். அப்போ நினச்ச அடுத்த 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு வாலிபன் அந்த மலாட்டை மூட்டை தூக்கிட்டு வர்றான். வழியாக போகிறான், ஆஃபீஸ் முன்னால் போகிறான். கொஞ்சம் தூரம் போனவன் கொஞ்சம் தாண்டி ஆஃபீஸ் தாண்டி போனால் திரும்பி வர்றான் மூட்டையோட. வந்து அந்த மூட்டையை பிரித்து, ஐயா இந்தாங்க நீங்கள் இந்த மலாட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு படி 2 கையை பலித்து அவர் டேபிள் மேலே வச்சுட்டான். அது போக ஒரு 10 படிக்கு பக்கமாக அவர் ரூம்குள்ளேயே கொட்டி விட்டுட்டு போயிட்டான். இதை வீட்டுக்கு கொண்டு வாங்க சார், இதை இப்போ சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டு போயிட்டான். எப்படி பாருங்க, மலாட்டை சாப்பிட்லாமே நினச்சா மலாட்டை மூட்டையே வந்து அம்மா இறக்கி வைக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த பையன் வந்து ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவன், சென்னையில் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறான். இந்த நிகழ்ச்சி நடந்த பின்னால் அந்த ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பையனை சாமியாராக தேர்ந்தெடுத்து அவங்க மடத்துக்கு அதிபதியாக்கி அதை மிகப்பெரிய விழாவாக கொண்டாடினாங்க சக்திகளை. இப்போ அந்த பையன் அந்த மரத்தினுடைய துறவியாக இருக்கான சக்திகளை. ஓம் சக்தி.